கேபேஜ் கேரட் பொரியல். ஆக்சுவலி உள்ளி போட்டு வெங்காயம் போட்டு மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சு எடுத்திருக்கேன். அதை ஆக்சுவலி நன்னாയിട്ട് வேக வச்சு அதில் உள்ளியும் மிளகா பொடியும் மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்து பெரட்டி எடுத்திருக்கேன். இது மெழுக்கு வரட்டி மாதிரி பண்ணியிருக்கேன். இது மதுரக்கிழங்கு பொரியல். மதுரக்கிழங்கு அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு அது உடையாமல் கரெக்டாக வேகணும், உடையாமல் எடுத்து தோல் சீவி சின்னதாக கையில் உடச்சி விட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கருவேப்பிலை பட்டை மிளகு போட்டு கொஞ்சமாக வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சது வதக்கி எடுத்து அது பொரிச்சு எடுத்தேன். இதில் தேங்காய் எதுவுமே போடலை நான். அப்புறம் இது நெல்லிக்காய் ஊறுகாய். நெல்லிக்காயும் பூண்டும் சேர்ந்து ஒரு ஊறுகாய் கொஞ்சமாக எண்ணெயில் வேக விட்டு கடுகு வெந்தயம் தாளித்து அதில் வெந்தயம் தாளிக்கலை, வெந்தயப்பொடி போட்டேன். காயப்பொடி வெந்தயப்பொடி மிளகாத்தூள் எல்லாம் பொடிகள் போட்டுட்டு கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து நெல்லிக்காய் பூண்டு ஊறுகாய் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு நல்லா கட்டி ஆக்கினேன். சாம்பார் வெண்டைக்காய் தக்காளி சாம்பார். இது கத்திரிக்காய் மெழுக்கு வரட்டியும் வெண்டைக்காய் ஃப்ரையும். இது நேற்றுக்குள்ளது அப்படியே பத்திரமா ஃப்ரிட்ஜில் இருந்தது. இதுவும் அதே மாதிரி தான் நேற்று வச்ச பொரியல். இதுவும் நேற்று பண்ணினது தான். இன்றைக்கி பண்ணினது கேபேஜ் பொரியல். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருந்தது. நான் அப்படியே எடுத்து வெளியில் வச்சு நான் சூடாக்கலை, அப்படியே சாப்பிட போகிறேன். சூடாக்கினா அதோடைய குணம் போகும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறதுனால அப்படியே சாப்பிட போகிறேன். சில சமயம் இப்படி சாப்பிட்லாம், சில சமயம் வெறும் மோர் விட்டு சாப்பிடவும் வேணாம். தேங்க்யூ.